வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 10 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தபல் சோங்லி மற்றும் நட்புஜா இந்த மாநிலத்தின் நடனம்? அசாம். குர்கா மற்றும் கோர் ஹரியானா. ஜோரா மற்றும் ஜாலி ஹிமாச்சல பிரதேசம். ஹாஃபிசா மற்றும் டமாலி ஜம்மு அண்ட் காஷ்மீர். லதா மங்கேஷ்கர் பிஸ்மில்லா கான் 2001ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கராச்சாரியர் விவேக சூடாமணி சௌந்தர்ய லகாரி பஜகோவிந்தம் சிவானந்த லகாரின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் 2/3 பெரும் பான்மையிடம் திருத்தம் மற்றும் விகிதிசாரா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறையை தென்னாப்பிரிக்கா நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 1997 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 21 தற்காலிக, இடைக்கால மற்றும் சிறப்பு ஏற்பாடுகளை சொல்லியிருக்காங்க. தாமரை கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் போலானா சாஹே தலைமையில நடந்துச்சு. தாதரா மற்றும் நகர் ஹவேலியில ஹோலிகா தகன் பண்டிகை கொண்டாடுறாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் ஏன் சோசியலிசம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் பிரதமர் ஷரமோகி மாந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019. பிரதமர் கிசான் சம்மான் நிதி நிதி அமைச்சகம் 2019. PM மத்ஸ்ய சம்பத் யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020. கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் 2020. சல்மான் கான் த சுல்தான் ஆஃப் பாலிவுட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? மொகர் பாசு. 2026ஆம் ஆண்டுக்கான தொடக்க சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் மகளிர் கிளப் சாம்பியன்ஷிப்பை எந்த அணி வென்றது? கிழக்கு வங்காள FC. தமிழ்நாட்டில் மென்மையான நீர்நாய் பாதுகாப்பு திட்டம் முக்கியமாக எந்த நதி அமைப்பை மையமாக கொண்டுள்ளது? காவிரி டெல்டா. லோக்பிரியா கோபிநாத் பர்டோலி விமான நிலையத்தின் புதிய கட்டிடத்தை யார் திறந்து வைத்தார்? நரேந்திர மோடி. கோல்ட்மேன் சாக்ஸின் கூற்றுப்படி 2026ஆம் ஆண்டிற்கான இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி என்ன? 6.7. அதே RBI படி 6.3. குறைந்த போர் கர்பனை எந்த அமைப்பு வடிவமைத்துள்ளது? DRDO. சனாதன் சமஸ்கிருதி கி அடல் திருஷ்டி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? வாசுதேவ் தேவநானி. ஆண்டின் சிறந்த மாற்ற தலைவர் விருதை பெற்றவர் யார்? ஜெய்ஷா. 4000 T20 ரன்கள் எடுத்த முதல் ஆசிய பெண்மணி யார்? ஸ்மிருதி மந்தானா. அது மட்டும் இல்லாம சர்வதேச கிரிக்கெட்ல 10,000 ரன்கள் எடுத்த இரண்டாவது இந்திய பெண்மணியும் ஸ்மிருதி மந்தானா தான். 2025ஆம் ஆண்டுக்கான 124வது இந்திய கல்ஃப் யூனியன் அமெச்சூர் சாம்பியன்ஷிப்பை வென்றவர் யார்? சுக்மன் சிங். இந்த ஹர்மன் சச்சேவை தோற்கடிச்சிருக்காரு. ஜனவரி 11, 2026 முதல் புழக்கத்திற்கு வரும் முதல் பாலிமர் 1 ரியால் வங்கி நோட்டை அறிமுகப்படுத்தியுள்ள நாடு எது? ஓமன். டிசம்பர் 2025 ஷுன்யா ஷே ஷட்டாக் एक शादियाबदी अटल भारत की प्रोग्राम நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? இந்தோர்ல. ராஜோரியில் ரேடியோ சங்கம் என்ற சமூக வானொலி நிலையத்தை எந்த ஆயுதப்படை தொடங்கியது? இந்திய ராணுவம். இந்த ராஜோரி அப்படிங்கிற இடம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அமைஞ்சிருக்கு. இந்த ரேடியோ சங்கத்துடைய ஃப்ரீக்வன்சி 88.8.